48 சென்ட்டு இடம் இது. பாக்கு மரம், தென்னை மரம்லாம் இருக்குது. தென்னை மரம் ஒரு 12 மரம் இருக்குது. இதான் இடம். இந்த காம்பவுண்டு சுவர் ஒட்டி அப்படியே வருது இந்த இடம். இங்கெல்லாம் ஃப்ளாட்டு இது. இந்த இடம் தான் இது. இந்த காம்பவுண்ட்லேருந்து இப்படி வந்து ஒரே இப்படி சதுரமாக வருது இடம். அப்படியே இப்படி வருது, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த வீடு இருக்கிற வரலும் இப்படி வந்து இந்த காம்பவுண்டு சுவர் அப்படியே வருது. மரம் 48 சென்ட்டு. இந்த காம்பவுண்ட்லேருந்து இது ஒரு ஃப்ளாட்டு. இந்த ஃப்ளாட்டு இந்த இடம் சேர்ந்து தான் 48 சேர்ந்து ஒட்டுக்க இந்த இடம் வருது. இதிலேருந்து அப்படியே இந்த இடம் பாக்கு மரம், தென்னை மரம்லாம் இருக்குது. 48 சென்ட்டு இடம் இது. மாட்டு கொட்டாயி. இது அகலம் வந்து 30 அடி பக்கம் வருது. இந்த வழியாக தான் அங்கே உள்ள இடத்துக்கு போக முடியும். அகலம் 30 அடி. இதுதான் இடம். இங்கெல்லாம் ஃப்ளாட்டு வீடு ஃபுல்லாக இருக்குது. இங்கே வீடுலாம் இந்த இடம்தான். இந்த வழியாக வந்து இந்த இடம் அகலம் 30 அடி வருது. இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. இது இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும் வெளியில் மெயின் ரோட்டுக்கு. இந்த இடம் இந்த இடம்தான் அது. இந்த இடம் இப்படி இந்த ரோட்டில் இப்படி வந்து இப்படி போகிறோம். இந்த ரோடு இங்கெல்லாம் சுற்றி விஐபி ஏரியா தான். பெரிய பெரிய பங்களா வீடு தான் இருக்குது. ரோடு ஒரு வழி. இந்த ரோட்டில் தான் போகணும். இந்த ரோட்டில் தான் இந்த 48 சென்ட் இருக்குது. இது குருவம்பட்டி போகிற வழி. இது ஏற்காடு போகிற வழி. இடத்த விட்டு வெளியில் வந்தால் இது கோரிமேடு போகிற வழி. இது ஏற்காடு போகிற வழி. 48 சென்ட்டு இந்த ரோட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 150 மீட்ரு தான் வரும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு.